ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாரையும் காமனாக அஃபெக்ட் பண்ணுற ஃபேட்டி லிவர் பற்றி பார்க்க போகிறோம். லிவரில் நிறையா ஃபேட் செல்ஸ் அக்குமுலேட் ஆகி இருக்கிறது தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். இப்போ இது எதனால் வருது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கும், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும், பிபி அதிகமாக இருக்கவங்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் தான் மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி காஸ் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பேத்தோஃபிசியாலஜி. இதுதான் ஹெல்த்தி லிவர், இதுதான் அன்ஹெல்த்தி லிவர். ஃபஸ்ட், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நார்மலாக இன்சுலினுடைய வேலை என்ன, ஃபேட் செல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி லிவரில் கொண்டு போய் சேர்த்தி அதை ஃப்யூச்சருக்காண்டி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும், ஃபேட் செல்ஸ் கன்வெர்ட் ஆகாமல் தடுக்கிறது தான் இன்சுலினுடைய வேலை. இப்போ அதிகமாக நம்ம ஃபேட் செல்ஸ் எடுக்க என்ன ஆகும், இதை மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி பேன்க்ரியாஸ் இன்சுலின் நிறையா செக்ரேட் பண்ணுமா. அப்போ ஒரு பக்கம் இங்கிட்ட என்ன ஆகும், ஃபேட் செல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கன்வெர்ட் ஆகி பிளட்டில் இதாகிட்டே இருக்கும். இப்போ இது எல்லாமே இந்த இன்சுலினும் சரி, இந்த ஃபேட்டும் சரி, எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் லிவர் செல்ஸில் போய் அக்குமுலேட் ஆகிடும். அதுதான் நமக்கு ஃபேட்டி லிவராக கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபேட்டி லிவருக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, நார்மல் செல்ஸை விட இந்த ஃபேட் செல்ஸ் அக்குமுலேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்கு அவ்வளோவா பெயின் இருக்காது, பட் ஆனால் டயர்ட்னஸ் அதெல்லாமே இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, செகண்ட் ஸ்டேஜில் இந்த ஃபேட் செல்ஸ் எல்லாமே நார்மல் செல்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி இப்போ லைட்டாக ஒரு ஸ்வெல்லிங்கோ அந்த மாதிரிலாம் காட்ட ஆரம்பிக்கும். அப்போ லைட்டாக இந்த இடத்துல ரைட் சைடு அப்பர் அப்டாமனில் லைட்டாக பெயின் இருக்கும். தேர்ட் ஸ்டேஜில் இந்த ஃபேட் செல்ஸ் எல்லாமே இதாகி ஸ்வெல்லிங் ஆகுதா, அப்போ ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு ஸ்கார் டிஷ்யூமாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி மொத்தமாக ஒரு ஃபேட்டி லிவராக நமக்கு கன்வெர்ட் ஆகி காட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இந்த நார்மல் லிவருடைய வால் இறுக்கமாக ஆரம்பிக்கும். பட் இந்த ஸ்டேஜில் நார்மல் லிவர் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஸ்டேஜ் 4ல் ஃபுல்லாக இந்த அதாவது அந்த செல்ஸ் லேயர் எல்லாமே ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகி லிவர் சுருங்க தொடங்கிடும். இதுதான் 4 ஸ்டேஜஸ். இப்போ ஃபேட்டி லிவருடைய சிம்டம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டயர்ட்னஸ் ஆகும். க்ரோனிக்காக அவங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். அப்புறம் ரைட் சைடு அப்பர் குவாட்ரண்ட்டில் அப்டாமனில் ரைட் சைடில் பெயின் இருக்கும். இதில் ஜாண்டிஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நார்மலாக சிடி எம்ஆர்ஐ வச்சு பார்க்கலாம், இல்லை யூஎஸ்சி வச்சு பார்க்கலாம். இல்லையா ஃபைப்ரோபிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ஒரு டெஸ்ட் இருக்குது. அது லிவரோடைய அந்த லிவர் லேயருடைய ஸ்டிஃப்னஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இதுவும் இல்லாமல் பிளட் டெஸ்ட்டில் எல்எஃப்டி மூலியமாகவும் நம்ம இதை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும், டயட்டை கரெக்டாக எடுத்துக்கணும். ஹோமியோபதிக் மேனேஜ்மெண்ட். கார்டியஸ் மரியானஸ். இதோடைய தமிழ் பெயர் பால் நெரிஞ்சில். செலிடோனியம் மேஜஸ். மெர்க்கூரியஸ். லைக்கோபோடியம் கிளவட்டம். இதோடைய தமிழ் நேம் பாசிப்பொடி. மைரிக்கா செரிஃபெரா. இதோடைய தமிழ் பெயர் மருதம். இதே மாதிரி அடுத்த ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.